பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு அப்புறம் வர படம் லாஸ்ட் படமா? ஸோ இதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு போஸ்ட்பான் பண்ண முடியும், அதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஃபினான்ஷியலியும் ஹர்ட் ஆகும், எமோஷ்னலியும் ஹர்ட் ஆகும், போத் தளபதி அண்ட் தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்காக மட்டுமே தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்ன ஃபேக்ட்னாங்க, எங்கள் தளபதிக்கும் சரி, எங்கள் தளபதி ஃபேன்ஸுக்கும் சரி, இது ஒன்றும் புதுசு இல்லை. நாங்கள் தலைவா டைமில் இருந்தே நாங்கள் இந்த இஷ்யூலாம் பார்த்துட்ருக்கோம். சொல்லப்போனால் காவலன்லேருந்தே பார்த்துட்ருக்கோம். ஸோ 2011லேருந்து 2025 வரைக்கும் லாஸ்ட் ஒரு 14-15 இயர்ஸாக இந்த மாதிரி ஒவ்வொரு மூவிக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, தினுசாக பிரச்சனை வரும், விதவிதமாக ரகரகமாக வரும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான், கடந்து தான் இந்த 15 வருஷம் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். பட் எங்களுக்கு இது புதுசு கிடையாது, ஓகேங்களா? பட் ஆனால் அந்த படத்தில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எத்தனை ஆயிரம் பேர் அதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்கள பற்றி யோசிக்கணும்ல. நீங்கள் அந்த தளபதி விஜய்ன்ற ஒரு தனி மனிதனை பழி வாங்கிறதுக்காக இத்தனை ஆயிரம் பேர் உழைப்பில் வந்து மண்ணள்ளி போட பார்க்குறீங்க. இது எவ்வளோ கேவலமாக இருக்குது, அதை யோசிக்கணும்ல. இது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் பிரிச்சுலாம் சொல்ல, எல்லாம் சேர்ந்து தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. ஆனால் இது எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்களேன். எதாக இருந்தாலும் டேரெக்டாக மோதணும்ல. இந்த மாதிரி மூவியை வச்சு அதில் எத்தனை பேர் உழைப்பு இருக்குது, அவங்கள கஷ்டப்படுத்தி அப்படி நீங்கள் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் ஜனநாயகன் தான் லாஸ்ட் மூவின்னு சொல்லிட்டு, சினிமாவை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு எமோஷ்னலான ஒரு லாஸ்ட் டான்ஸாக அந்த மூவி இருக்கிறப்போ, அந்த மூவிக்கு என்னென்ன பிரச்சனை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த தீய சக்தியோட பராசக்தி அந்த மூவியை வந்து ஜனவரி 14லேருந்து ஜனவரி 10க்கு வந்து ப்ரீபான் பண்ணாங்க. எல்லோரும் மூவியை போஸ்ட்பான் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் ப்ரீபான் பண்ணி வந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ தைரியம் இருக்குன்னா 9ஆம் தேதியே வரலாமே, ஏன் ஒரு நாள் கழித்து வந்துட்டு 9ஆம் தேதியே பண்ணியிருக்கலாமே? கிளாஷ் விட்றீங்கன்னு ஆயிடுச்சு, டேரெக்டாக அன்றைக்கே விட்ருக்கலாம்ல. ஏன் அந்த ஒரு நாள் சேஃபர் சைடு பார்க்குறீங்களோ அந்த ஒரு நாள்? இதில் அந்த படம் இந்த ப்ரீபான் ஆனது வந்து அந்த ஹீரோக்கும் ப்ரொடியூசருக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து முட்டு கொடுக்குறது, அண்ணன் தம்பி பொங்கல், இதுக்கெல்லாம் எங்கள் வேலையே இல்லை. அந்த மனுஷன் மேலே ஒரு ஒரு லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இருந்தது முன்னாடி. யாரை சொல்கிறேன்னு தெரியுதில்ல, இந்த சிவகார்த்திகேயன். அவர் மேலே ஒரு லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இருந்தது, அதை அவரே கெடுத்துக்கிட்டார். அதான் உண்மை. இது வந்து கண்டிப்பாக அந்த மூவியோட ஆக்டருக்கு, ஹீரோக்கெலாம் தெரியாமலாம் இந்த